அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்கள் அல்லாஹுடன் வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த உயிரையும் தக்க காரணமின்றி கொல்ல மாட்டார்கள். விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இதை செய்பவன் வேதனையை சந்திப்பான். கியாமத்து நாளில் வேதனை அவனுக்கு பன்மடங்காக்கப்படும். அதில் இழிவுபடுத்தப்பட்டவனாக நிரந்தரமாக தங்குவான். திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களைத் தவிர அவர்களது தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். திருந்தி நல்லறம் செய்பவர் அல்லாஹை நோக்கி முற்றிலும் திரும்புகிறார். அவர்கள் பொய்சாட்சி கூற மாட்டார்கள். வீணானவற்றை கடக்கும்போது கண்ணியமாக கடந்து விடுவார்கள். அவர்கள் தமது இறைவனின் வசனங்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டால் அவற்றின் மீது செவிடர்களாகவும் குருடர்களாகவும் விழமாட்டார்கள். எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் சகித்து கொண்ட காரணத்தால் அவர்களுக்கு மாளிகை வழங்கப்படும். சலாமுடன் வாழ்த்து கூறி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அது அழகிய தங்குமிடமாகவும் ஓய்விடமாகவும் உள்ளது. உங்களது பிரார்த்தனை இல்லாதிருந்தால் என் இறைவன் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான். நீங்கள் பொய்யென கருதிவிட்டீர்கள். கட்டாயம் அதற்கான தண்டனை பின்னர் ஏற்பட்டே தீரும் என்று கூறுகிறார்கள். இத்துடன் 25வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தியாயம் 25 வசனம் 68 முதல் 77 வரை.